திமுக பண்ணதை நாங்கள் செய்ய மாட்டோம், அதிமுக பண்ணதை நாங்கள் செய்ய மாட்டோங்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டு வச்சு அதே ஃபார்முலா தான் நீங்களும் பண்றீங்க சார். இதுல என்ன தவறுன்ற பணக்கொழுப்புன்னு விஜய் மட்டுமே அவர் சொல்றாரு. திமுக அதிமுக கேள்வி அதுதான். அது எல்லோரும் சொல்ல விஜய் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்களேன்னு கேட்கும் போது தான் அவர் சொல்றாரு உடம்பு கொழுப்புல இருக்குன்னு சொன்ன மாதிரி பணக்கொழுப்பு இருக்கவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு தயங்குறாரு. யார்? விஜய் அவர்களே சொல்றாரு, நான் என்னோட கேரியரோட உச்சத்தை தொட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. உச்சத்தை தொட்டவருக்கு பிராண்டிங் தேவையா? என்ன சார் பிராண்டிங்? எனக்கு புரியல. விஜய்க்கு இங்க பிராண்டிங் பண்ணலையே. இப்போ ரசிகர்கள்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்தாங்க, அந்த வீட்டுக்கு விஜய் பேர் வச்சு பண்றாங்களே போறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேள்வி நியாயமானது சார். வர இருங்க சார். பிரசாந்த் கிஷோர் கட்சியில உறுப்பினராக இருக்காரு. எந்த கட்சி? எதுல கட்சி? தாவேக்கால உறுப்பினராக இருக்காரு. நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா? உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா? தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா? பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும். தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் 9385616574. நகரம்பேஸ்வரர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு காமேஷ் அவர்களை சந்தித்து விஜய் அரசியல் குறித்து பேச போறோம். சரவணன் சார் வணக்கம் பிரதர். அதாவது விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் தனிச்சு தான் போட்டி, எங்கள் கூட இணைந்து வரவங்களோ கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வர்றாரு. நீங்கள் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு வரீங்க, அதாவது தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு வரீங்க. ஏன் இந்த விஜய் ஆதரவு நிலைப்பாடு? ஒரு தமிழ்நாட்டுக்கு கடந்த 60 வருடமாக இந்த திராவிட அரசியலை பார்த்துட்டோம். திமுக திமுக அதிமுக திமுகன்னு மாற்றி மாற்றி அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லை. போன தலைமுறைக்கு எங்கள் அப்பா, நான் இது எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு நல்ல அரசியல் தலைமுறை இருந்துச்சுன்னா காந்தி. எங்கள் தாத்தா பெருமையாக சொல்லிப்பார், காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், சாஸ்திரி, காமராஜர். எங்கள் அப்பா காலத்துலலாம் அண்ணா, காமராஜர், கலைஞர் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு. நம்ம தலைமுறைக்கு நீங்கள் ஒரு தலைவன் சொல்லுங்கள். இல்லை, நம்ம தலைமுறைக்கு இல்லை, அதுதான் இப்போ டக்குன்னு அது வரல இல்லையா? ஸோ நம்ம போன தலைமுறையோட தலைமுறை தான் குறிச்சிட்டு இருக்கோம். இந்த சமகாலம் நம்ம வாழ்கிற தலைமுறை, எங்கள் அப்பா சொல்கிறாருல பெருமையா, சமகாலத்தில் வாழும்போது. அப்போது அந்த மாதிரி ஒரு தலைவன் தேவைப்படும் தமிழ்நாட்டுக்கு அவர் பணத்தை தூக்கி போட்டு வர, அண்ணா காமராஜருக்கு அளவுக்கு நீங்க எம்ஜிஆர் அளவுக்கு நீங்க விஜய் நீங்க எப்படி வாழ்ந்து முடிச்சுட்டாங்க சார். நான் அதுதான் சொல்றேன் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் வரணும். நீங்க இதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு அந்த லெவலில் பேசும்போது நம்ம காந்தி, காமராஜர் பேசிட்டோம். காமராஜரோட அடுத்த ஜென்ரேஷன் தான் அண்ணா, கரெக்டுங்களா? அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு, இவர் வருவார். ஸோ அப்போ அண்ணா காலத்தில் இருக்கும்போது அண்ணாவோட கூப்பிட்டு நீங்கள் காந்தியோடையும் காமராஜரோடையும் கம்பேர் பண்ண முடியுமான்னு நம்ம பேச முடியாது. இல்லை, அவங்க ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன். அதனால தான் சொன்னேன், எங்கள் தாத்தா காலம், எங்கள் அப்பா காலம், நான் காலம் ஜென்ரேஷன் பிரிச்சுக்கிட்டே. அவங்க இளமை காலத்திலேருந்து இந்த அரசியலுக்காகவும் சமூக பணிக்காகவும் தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. கரெக்ட். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன பிறகுதான் தன்னோட வாழ்க்கையை மக்களுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சு. அதுதான் சொல்றேன். நீங்க அந்த லெவலில் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா நான் சொல்றேன்னா 2009 அவர் மக்கள் இயக்கமாக மாத்திட்டார். ரசிகர் மன்றமா இருந்து அதை ரசிகர் மன்றமா ஆக்கி அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாத்திருக்காரு 2009. அது மூலமா அவர் என்னென்னலாம் செய்யறாரு அப்படின்றத நீங்க ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா நான் என்னால சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்டத்துக்கு மேலே விலையில்லா விருந்தகம் சொல்லிட்டு 20,000 பேருக்கு மேலே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க தினம். இட் ஆல் ஸ்டார்டட். அதுதான் அது ஒன்று. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக, எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மற்றவங்களை பற்றி தெரியாது, தனக்காக பாலாபிஷேகம் பண்ணுறதை பண்ணாதீங்க, அது வேஸ்ட் பண்ணாதீங்க, அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது ஊட்டச்சத்தாக மாறட்டும்னு சொல்லிட்டு அதை சொன்னதே அது என்ன ஆகிடுச்சுன்னா, வாரம் 10 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி பால் முட்டை திட்டம்னு ஒன்று பண்ணுறாங்க. குருதியகம்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 1 ஹவரில் யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. அவங்க ஆரம்பித்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13,000-14,000 பேருக்கு மேலே ரத்தம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த 1 வருஷமாக நான் சொல்ல வரேன். பைலகம்னு ஒன்று நடக்குது. பைலகம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமத்து சைடில் இருக்கிற குழந்தைகளுக்கு முக்கியமாக
ஆங்கில வழி கல்வி ரொம்ப ஆங்கிலம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ இன்னைக்கு அவன் படிச்சிருப்பான் தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரும்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. ஆங்கிலம்ன்ற ஒரு இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் பேரியர், அது அவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் பேரியர்லாம் பிரச்சனை இல்லை சார். இப்போ ஜப்பான்ல கொரியாலாம் வந்து சரிங்க சார், நீங்க கேட்டீங்க நான் சொல்றேன் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர்களிடம் இருக்கும் ரசிகர்களை தொண்டர்களை சேவை செய்யும் மனப்பான்மையுடன் நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றாருல. நூலகம் இருக்கு, யாருக்காவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறாங்க, அவங்களுக்காக செய்கிறாங்க. இது எல்லாமே இந்த மாதிரியான சேவை தொண்டுகள் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் தான் ஒரு ஸ்டார்டிங். இது இல்லை என்னன்னா, இப்போ கட்சியிலேருந்து விலகி வந்தவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள், கட்சியிலேருந்து அதிருப்தியில் போனவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுவுமே வந்து விஜய் அவர்கள் கொடுக்கல, நாங்களாக செலவு பண்ணோம், ஓன் ஃபண்டை போட்டு நாங்களாக செலவு பண்ணி இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் 100 பேர்ல 99 பேரை பார்க்கல, அந்த ஒருத்தன் வெளில போனது மட்டும் தான் பார்த்துட்டு பேசிட்டு. இல்ல விமர்சனம் இருக்குல்ல சார், விமர்சனம் அப்ப எல்லாருமே வரும் சார். யாருதான் விமர்சனம் இல்ல, கடவுளுக்கே விமர்சனம் இருக்கு. சமீபத்துல கடவுளுக்கே விமர்சனம் இருக்கு. கடவுளுக்கே விமர்சனம் யாரு மனுஷனுக்கு இல்லாம விமர்சனத்துக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன்ல, எல்லாருக்குமே இருக்கும் சார். நீங்க எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். இப்ப கிட்டத்தட்ட அவங்க 95 மாவட்டங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்க, பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. எத்தனை மாவட்டத்துல பிரச்சனை சொல்லு? பொறுப்பாளர்களே காசு வாங்கிட்டு போடுறாங்கலாம் குற்றச்சாட்டு. ப்ரூவ் பண்ணுங்க. பேசுறாங்களா சார்? 1000 பேர் பேசுவான் சார், 1000 பேர் பேசுவான் சார், 1000 பேர் பேசுவான். அதை ஏத்துக்க முடியாது இல்ல. ப்ரூவ் பண்ணுங்கன்ற சொன்னவனை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஆடியோ வருது, சொன்னத சார் அதுதான் வெளிப்படையா பேசுறாங்க சார். அதுதான் சார் சொல்றேன், இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லல. அது எப்படி இருக்குன்றத பாருங்க, என்ன பாயிண்ட்ல இருக்குன்றத பாருங்க. புரியுதுங்களா நான் பேசுறது? இப்போ அவர் ஒரு எனக்கு இதுதான் வேணும் நம்பி போயிருப்பாரு, அதுதான் வேணும்னு போயிருப்பாரு. அது கிடைக்கல அப்படின்னா ஈகோ கிளாஸ் வந்து உடனே பேசுறாரு. ஓ இந்த பிரச்சனை இருக்கு, அதிருப்தி இருக்குன்னா வெளியில இருக்கிற தீய சக்திகள் அவரை ஊக்குவிச்சு நீ மீடியால ஏன் வழக்கு போட மாட்டாங்க? அவர் மேல வந்து எதுக்கு போடணும் சொல்லுங்க. இல்ல காசு வாங்கிட்டான்னு சொல்லி ஒரு பொய்யா அது நீங்க போடுங்க. போட்டா எப்படி சார் போடுங்க? நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல சார், யாரோ ஒருத்தர் சொல்றாருல புசி ஆனந்த் கட்சியில காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாருன்னு வழக்க போட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஆனந்தன் ஒரு கட்சி விட்டு தூக்க போறாரு விஜயன்னா. அதே போல இன்னொரு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருல்ல, அந்த குற்றச்சாட்டு நீங்க கேக்குறீங்களா? அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க, நான் பேசுறேன். ஆதாரத்தோட தான் அவங்க பேசுறாங்க. அததான் நான் சொல்றேன். அவர் என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஒரு எதிர்பார்த்து வந்த ஒரு போஸ்டிங், எனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுத்துருக்கான்றாங்க. அது 1000 இருக்கும் சார். வர நீங்க ஒரு அதுதான் அப்படிதான் சொல்லுவாங்க. சாதி இல்ல சாதியை பாக்குறாங்க சார். கம்ப்ளைண்ட் பண்ணவர் என்ன சொன்னாரு? காசை வாங்கினு போஸ்டிங் கொடுத்ததா சொன்னாரு. நானும் பார்த்தேன் நீங்க சொல்ற காணொலிய. காசு வாங்கினு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா அந்த காசு வாங்கினதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். இப்ப கோர்ட்டுக்கு போறீங்க இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு, புசி ஆனந்த் காசு வாங்கிட்டு கொடுத்தாரு, ஓ அப்படியா, உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா? சாட்சி கேட்பாங்களா? எப்படிங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ப்ரூவ் பண்ணுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ப்ரூவ் பண்ணுங்க, பேசுவோம். நீங்களும் நடவடிக்கை எடுக்கல, எங்களை பத்தி தவறா அவதூறா பரப்புறாங்க அப்படின்னு புசி ஆனந்த் சார் அது பண்ண மாட்டாங்க சார். அது அவங்க வேலை கிடையாது, புரிஞ்சுக்கங்க. தினம் ஒருத்தன் இந்த மாதிரி கிளம்பி வருவான் அவதூறு பேசுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், இப்போ அவங்க வந்து கட்சியை ஆரம்பிச்சாச்சு, கட்டமைப்பை நோக்கி பயணிக்கிறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதற்கான வேலைகள்ல மும்முரமா இருப்பாங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டமைச்சு அதுக்கான சீரான வேலைப்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சதான் எலெக்ஷனை ஃபைட் பண்ண முடியும். எலெக்ஷன் ஜெயிக்கணும், எலெக்ஷனுக்கான அடுத்த வேலைகள் செய்யணும்னு போகும்போது இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொய் குற்றச்சொல்ல சொல்லிக்கிட்டு, இல்லைன்னா யாரோ ஒரு கட்சி தலைவர், வெளிக்கல்ல இருக்கிற ஒரு கட்சி தலைவர் விமர்சனம் செஞ்சுட்டு அந்த விமர்சனத்துக்கு இவங்க எடுத்து பதில் உரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள வேலை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அவங்களால வேலையே செய்ய முடியாது. சொல்றவன் சொல்லட்டும், எனக்கு தெரியும்ட்டு வேலை செய்யறவங்க தான் வேலை செய்ய முடியும். இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க அவர் கட்சிக்காக அவர் வந்து செலவு பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க. சமீபத்தில் அவர் விஜய் அவர்கள் தான் நல்லது பண்றாருன்னு சொன்னீங்கல்ல. அப்ப விஜய் நீங்க நல்லது என்னன்னா, அண்ணாக்கள்லாம் சிறு வயசுல இருந்தே எவ்வளவு அரசியல் வேலைகள் செஞ்சு பண்றாரு சொன்னீங்க. என்ன சார் பண்ணிட்டாரு? இல்ல அதுதான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு நீங்க சொன்னீங்க. நான் ஒரு ஃபண்ட் இல்லைன்னு நான் சொல்றேன். சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல கூட புசி ஆனந்த் வந்து சந்திச்சிருப்பாரு. என்னன்னா விஜய் அவர்கள் சார்பா வீடு கட்டி தரோம்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடு வந்து அவங்களே கட்டி விஜய் ரன்பணி மன்றத்திலேயே அவங்க காசு போட்டு கட்டுனா, ஆனா விஜய் கொடுத்தது கிடையாது. அதை கேட்கும்போது விஜய் காசு கொடுத்தாதான் இது கட்டணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. யார் கேட்டாரு? பிரஸ் மீட்ல உள்ள பத்திரிகையாளர் கேட்கும்போது. அப்ப விஜய் ரத்மணி மன்றத்திலேயே உள்ளவங்க இந்த வீட்டை கட்டிட்டு கேட்ட கேள்வி அதுதான் சொல்றல. இந்த பிரஸ் யாருக்கு வேலை செய்யுது? நடுநிலையா வேலை செய்யுதா? கேள்வி நியாயமானதா சார்? நடுநிலை ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் சார். இப்போ ரசிகர்கள்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்தாங்க.
அந்த வீட்டுக்கு விஜய் பேர் வச்சு பண்றாங்களே போறாங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேள்வி நியாயமானது சார். வர இருங்க சார், அது கட்டணவன் கேட்கணும் சார், நீங்க சார் கேக்குறீங்க. சார் அவன் தலைவனுக்காக ரொம்ப சிம்பிள். இப்ப கவர்மெண்ட் சரி கவர்மெண்ட் இல்ல சார், இப்ப கவர்மெண்ட் இருக்கு சார். இப்ப கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வருது, ஒரு விஷயத்த நடத்துது. அது ஏன் சார் வந்து அவங்களோட அப்பா பேரு குடும்பத்துல இருக்கிற பேர்லாம் வச்சுக்கிறீங்க? அது கவர்மெண்ட் சார். இது கவர்மெண்ட்ல அவங்களோட கவர்மெண்டே பண்ணக்கூடாது சார். அது அரசாங்க வரி பணம். அந்த திட்டத்துக்கான பேரை தான் வைக்கணுமே தவிர தனக்கு சார்ந்தவங்களுக்கு தனக்கு பிடிச்சவங்க தன் கட்சி ஆட்களோட பேரை வைக்க கூடாது. அது தவறு. அத கேள்வி அதை நீங்க கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பேசுவோம். இதுவும் தவறு சார். ரசிகன் குடுக்குறான் சார், அவன் குடுக்குறான், என் தலைவன் பேர்ல நான் குடுக்குறேன்னு அவன் குடுக்குறான். இது மக்கள் பணத்தை எடுத்து நீங்க பேர் வச்சுக்கிறீங்க. திமுக அதிமுக எல்லாம் பேசல, நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன். நான் எந்த கட்சி குறிப்பிட்டு பேசல. இது நடக்குதா நடக்கலையா சொல்லுங்க. மாற்று வரணும்னு நீங்க சொல்றீங்க, நடக்குதா நடக்கல அதை சொல்லுங்க சார். மாற்று வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதே முறையை தான் இங்கேயும் ஃபாலோ சார். ரொம்ப சிம்பிள் சார். அவர் சொன்னாரா விஜய் சார் நீ வந்து என் பேர் வைன்னு சொன்னாரா, புசியானந்த் சொன்னாரா? அவன் சொல்றான் தலைவனுக்காக வச்சோன்னு சொல்லும் போது சார் அததான் சார் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியலையா? இப்போ ஒண்ணும் இல்ல, காமேஷ் கட்டி கொடுத்துட்டு அவரை கூப்பிட்டு காமேஷ் கட்டின வீடுன்னா அவர் ஏன் நீ அதை வச்சேன்னு கேட்க போறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் கொடுத்தாரா கொடுக்கலன்னே உங்களுக்கு தெரியாது. புரியுதா? அவங்கள வந்து கேட்கும் போது அவரை தான் சொல்றாரு கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும் உள்ள. அவங்க கிட்ட பொறுப்பாளரா உட்கார்ந்து இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க கொஞ்சம் குசுத்துப்பாங்க, இவங்க கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இருந்திருக்கும் உள்ள. ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ள நடக்கும். அதான் சொல்றேன்னு, ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணி கொடுத்த மக்களோட கவர்மெண்ட்டுக்கே நீங்க எந்த கேள்வியும் அரசியல்வாதியை கேட்கறது இல்லை, யாரும் இந்த ஊடகங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர் இவர் தானே, இவர் தானே கொண்டு வந்தாரு, இப்படிதானே நடந்துச்சு, இந்த திட்டத்துக்கு இப்படி ஒன்று, இந்த பேரை வைக்காம நீங்க ஏன் உங்களோட தலைவர், அதாவது உங்க கட்சி தலைவர் பேரையோ இல்லாட்டி உங்களோட தகப்பன் பேரையோ புள்ள ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்களே ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்ல? அது தவறு தானே? அவங்க தப்பு பண்றாங்க, தவறு தானே? நீங்களும் அதே தவறு. சார் இது தவறு இல்ல சார். இது எப்படி தவறுன்றீங்க சார்? நான் கட்டின வீடு சார், என் வீட்டுக்கு நான் என்ன பேர் வேணாலும் வைப்பேன். அது கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நான் போட்ட காசு அதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதே ஃபாலோமெண்ட் இல்ல சார். நீங்க கவர்மெண்டா வந்து அந்த கவர்மெண்ட்டை நடத்தி நாளைக்கு 26ல விஜய் நான் ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி அவங்க அப்பா பேரையோ அவங்க அம்மா பேரையோ அந்த திட்டத்துக்கு வச்சு மக்கள் காசை செலவழிக்கும் போது அப்ப கேளுங்க, அதுக்கு நான் அந்த பதில் சொல்றேன். இப்ப செஞ்சது அவரோட ரசிகர்களாகிய ஒரு 50-100 பேர் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் இதுல எந்த அளவுக்கு இவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு நமக்கு தெரியும். நீங்க கலெக்ட் பண்ண சொன்னீங்கல்ல, இது வந்து திரள் நிதியில தானே வரும். எது திரள்? இந்த நீங்க கலெக்ட் பண்ணி போறது இருக்குல்ல, அவன் தானே சார் கட்டி கொடுக்குறல, அது திரள் நிதியில தானே சார் வரும். இப்ப திரள் நிதியை தான் ஒரு விமர்சனமா நாம் தமிழர் யார் வைக்கிறாங்கன்னு இருக்கு. நான் எதுக்கு பேசுறோம், எதுக்கு பேசுனாங்க சார்? அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. இது வரைக்கும் ஏதாவது பேசிருக்காங்களா திரள் நிதி இவரை பத்தி? பணக்கொழுப்புன்னு பேசினா, நீ பணக்கொழுப்புன்னு பேசினா அப்ப திரள் நிதி தான் பேசுவாங்க. காணொலி சார் உழைச்ச காசை அன்பு செலவு பண்ணிக்கிறாரு. பணக்கொழுப்புன்னு விஜய் மட்டுமே அவர் சொல்லல, திமுக அதிமுக கேட்ட கேள்வி அதுதான். அது எல்லோரும் சொல்ல, அவரை கேட்டது விஜய் அண்ணா, விஜய் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்களேன்னு கேட்கும் போது தான் அவர் சொல்றாரு. இந்த இவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, உடம்பு கொழுப்புல இருக்குன்னு சொல்ல மாதிரி பணக்கொழுப்பு இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரையுமே சொல்றாருல்ல, அவங்க சொல்லனாலும் அப்ப அந்த எல்லாத்துலயும் நம்மளையும் இவரையும் குறிக்கிறது இல்ல. பணம் இருக்கிறவங்க தானே சார் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து உங்களுக்கு யாரும் மக்களுக்கு நல்லது பண்ணி நம்ம மக்களை சந்திச்சு போராட்டங்களை சந்திக்காம நீங்க ஸ்ட்ராட்டஜி போராட்டம் சந்திக்கணும் முதல்ல சொல்லுங்க சார். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த ஆட்சி தப்பான ஆட்சின்னு? உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா போராட்டம்? திமுகவுக்கு எதிரா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா போராட்டமா இருக்குமா? பதில் சொல்லுங்க சார். சொல்றீங்க போராட்டம் பண்ணாம ஏன் போராட்டம்? நீங்க டெய்லி போய் உட்கார்ந்து போராட்டம் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தவறு நடந்தால் அதை சுத்தி காட்டுறதுக்கு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, அதற்கான வேலைகள் செய்யறாங்க. அதற்காக ரோட்ல வந்து நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, போராட்டம் இல்லாத சமுதாயத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். 60 வருஷமா நாங்க போராடி வெறுத்துட்டோம் வாழ்க்கையை. பெருமையா பேசுறாரு அனைத்து உரிமைகளையும். அது தவறுன்ற, அது ஜனநாயகத்திலே தவறுன்ற. அப்ப அது ஜனநாயகத்திலே சுதந்திரம் சுதந்திரம் வாங்கினதுக்கு போராட்டம் அது எதிர்கிட்ட வாங்கணும் சார். இங்க நான் போராடிதான் சார், அதுதான் சார் தவறுன்ற. உன் உரிமைக்காக ஒருத்தர் சார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். நீங்க எனக்கு வாக்களிச்சிருக்கீங்க, நான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ, எனக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் என்னால் பார்த்துக்கொள்ள முடியாது, அதனால்தான் நான் வரிப்பணம் கட்டுறேன். அந்த வரிப்பணத்தை சீரும் சிறப்புமாக ஒரு பிரதிநிதியாக எனக்காக ரோடு போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், கெனால் என்னென்னலாம் வேலை செய்யணுமோ
என்னோட இது அவன் அதுக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் ஒரு அரசாங்கத்தை அறிவிக்கிறோம். அவன் சரியா பண்ணலாம், அது கேட்கறதா சார் போராட்டம். அதுதான் சார் சொல்றேன். அதைதான் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பண்றது தவறு. அப்ப நீ தப்பான ஆட்கள் தான் 60 வருஷமா எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டீங்க தெரியுமா ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு? இந்த 60 வருஷமா இவங்களை மாத்தி மாத்தி ஆதரிச்சு வெறுத்து போய் தான் வானாடா இவங்க எவனுமே தேவையில்ல நமக்கு புதுசா ஒருத்தர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர்லாம் வந்துருவாங்களா சார்? மோசமா தான் சார் போயிட்டு இருக்குது. நான் 60 வருஷம் அண்ணா காமராஜ் சார் கரெக்ட் சார் முடிஞ்சிருச்சு சார். அது எப்போ 67 வருஷத்துல அவங்க எல்லாம் எப்போ முடிஞ்சது? இப்ப எப்ப ஆரம்பிச்சது? திமுக திராவிட அரசியல் 60 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ட் பாயிண்ட் எத்தனை வருஷம் அண்ணா இருந்தாரு? 1.5 வருஷம் இருந்தாரு. 89ல போயிட்டாரு சார். 79ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் காமராஜர் முடிஞ்சிருச்சு. 82ல தோத்துட்டாரு எம்ஜிஆர். அதுதான் சொல்றேன்ல, ஒன்னொன்னா அவர்கள் முகத்தை வைத்துக் கொண்டு இங்க கொள்ளடிக்கும் கூட்டம் தான் இருக்குதுன்றேன். புரியுதுங்களா? நான் இப்ப சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஓவரால தான் சார் எடுக்க முடியும். இப்ப நீங்க கேட்டீங்க ஒருத்த வீடு கட்டியிருக்கான்னு நம்ம சொல்றோம், உடனே எங்க வந்து நிக்கிறீங்க நீங்க? சார் அது விஜய் பேர்ல தானே சார் வருது. அப்ப அவர் தானே சார் அது பொறுப்பு, பொது செயலர் தானே சார் பொறுப்புன்றீங்களா? அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கிற அந்த பாயிண்ட் நீங்க கரெக்ட்னா நான் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட். ஓவரால் திராவிட அரசியல் வரும்போது திமுக சார் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் தப்பு பண்ணான்னா அது யாரை போய் குறிக்குது? உடனே ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் தானே அதை போய் குறிக்குது. இந்த பக்கம் ஒரு அதிமுக ஒண்ணு பண்ணா உடனே இபிஎஸ் தலைவர் தான் சார் கேட்பாங்க. அவ்வளவுதான். அப்போ இது பண்ணும்போது அதனாலதான் நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல. அதே திமுக நேர்மையானவனும் இருக்காரு, பிடிஆர் மாதிரி ஒரு நேர்மையான மனுஷனும் இருக்காரு. புரியுதுங்களா? ரொம்ப தங்கமான மனுஷன், அவ்வளவு நேர்மையான மனுஷன். அவரை பத்தி பேசினா அவ்வளவு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. 40,000 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்தவரை தூக்கி வெளியில போடுறீங்க, அதுவும் கொரோனா டைம்லயே. அவ்வளவு நேர்மையான மனுஷன். நான் அதனால்தான் ஓவராலா பொதுவா எடுக்கும்போது மொத்தமாக இந்த பிரச்சனை மக்கள் போற சார் ஒரு திமுக இந்த இவங்க ஓவரால் திமுக அரசாங்கத்தை இவங்க பண்றாங்க. அதிமுக அரசாங்கத்தை தான் இவங்க வந்து ஆட்சியில் உட்காந்து வச்சிருக்காங்க. அப்போ ஓவராலா எடுக்கும்போது அந்த ஆட்சி தவறா கரெக்டா இப்படி பார்க்கும்போது பிடிக்கல. திமுக பண்ணதை நாங்க செய்ய மாட்டோம், அதிமுக பண்ணதை நாங்க செய்ய மாட்டோங்கிறீங்க. ஆனா அவங்க பண்ற அதே ஃபார்முலா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூட்டு வச்சு தேர்தல் வியூக நிபுணர் தான் கூட்டு வச்சு அதே ஃபார்முலா தான் நீங்களும் பண்றீங்க சார். இதுல என்ன தவறுன்ற எனக்கு புரியவே இல்லை. நீங்க தவறு சார் திமுக பண்ற ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தான் செய்ய மாட்டோம். திமுகவும் செய்யற ஊழல் அரசியல் எடுக்க மாட்டோம் தான் சொல்றோம். புரிஞ்சுக்கங்க. அததான் அவங்க சொல்றாங்க. அதற்காக வந்து நீங்க என்ன சொல்றீங்க? திமுக எலெக்ஷன் இருந்துச்சு, அதிமுக எலெக்ஷன், நீங்களும் அதே மாதிரி எலெக்ஷன் வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்களா? இதுவும் ஜனநாயகம் சார். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அடாப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். ஒரு காமராஜர் காலத்துல எல்லாம் இருக்கும்போது ஒரு அறிக்கை எப்படி வரும்? பேப்பர்ல வரும். மறுநாள் தான் நம்ம படிச்சு தெரிஞ்சுப்போம். ஊரா போயிட்டு தெருமுனை வர முடிக்கிறேன் சார். தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க, கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பாங்க, துண்டு பிரசுரம் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அது அப்படியே எங்க வந்துச்சு? வானொலிக்கு வந்துச்சு. வானொலியில் பேசுகிறார் அப்படின்னு வானொலிக்கு மாறிச்சு. அந்த வானொலி கேட்டுட்டு இருந்தோம். முதல்ல படிச்சோம், அப்புறம் கேட்டோம், அதுக்கப்புறம் திரையில வந்தோம், காணொலியாச்சு, பார்க்க ஆரம்பிச்சோம் அவங்கள. சரியா? அவங்க பேசுறதை கேட்க ஆரம்பிச்சோம், பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப அடுத்த வடிவு தான் சோஷியல் மீடியா டெக்னாலஜி. இந்த சோஷியல் மீடியா டெக்னாலஜிக்குள்ள போகும்போது இப்போ உன் வீடு தேடி வருது. நீ கண்ணுக்கு நேரம் பார்க்கற, பேசுற. ஆனா அந்த 3 இருந்துச்சுல, பேப்பர்ல நம்ம படிச்சுதான் இருக்கட்டும், டிவியில நம்ம பார்த்ததா இருக்கட்டும், காணொலியில கேட்டதா இருக்கட்டும், இது எதுவுமே வெறும் ஒரு படத்தை தான் இருக்கும். நம்ம கேட்க மட்டும்தான் முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. நாம் திருப்பி பிடிச்சா ஆதரிக்கிறோம், பிடிக்கலன்னா எதிர்கேள்வி கேட்கிறோம். இந்த டெக்னாலஜிக்குள்ள வந்துட்டோம்ல, அதுக்காக வந்து ஏன் சார் அந்த காலத்துல வானொலியில பேசியிருந்தாங்க, இப்ப ஏன் சார் மொபைல் யூஸ் பண்றீங்க, இப்ப ஏன் சார் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க? அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணலன்றதுக்காக இந்த காலத்துல நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். கட்சியை கட்டமைக்கணும், கட்சியில உள்ள மாவட்ட செயலர், அது வியூக அமைப்பாளர்கள் எல்லாருமே வியூக அமைப்பாளர்கள் வந்து கட்சியை நடத்துறதுக்கே வியூக அமைப்பாளர் வச்சா ஒன்னும் தவறு இல்லையே. என்ன தவறு சார்? இப்ப நீங்க இருக்கீங்க சார், ஒரு காலத்துல நீங்க போய் பாக்குறீங்க, ஒரு எடிட் சோர்ஸ்க்கு ஒருத்தர் இருப்பாரு, மியூசிக்கு ஒருத்தர் இருப்பாரு, இதை ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்க ஒருத்தர் இருப்பாரு, எல்லாத்தையுமே ஒரு காலத்துல ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப நீங்க சார் பிரிச்சு வைக்கிறீங்க, நான் கேள்வி கேட்க முடியாது. எது பெஸ்ட் வேணும் உங்க சைட்ல? ஆமாங்க, நேத்திக்கு நான் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க. நேத்திக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நேத்திக்கு வந்து ஒரு சாதாரண செல்போன் கேமரா எடுத்திருப்பீங்க, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டிஜிட்டல் கேமரா கொண்டு வந்து வச்சிருப்பீங்க வளர்ச்சிக்காக. அடுத்த 1 வருஷம் 6 வருஷம் நல்லா வளர்ந்துருச்சு ஏகரம் டிவி. அதுக்காக நான் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து நேத்திக்கு செல்போன் தானே யூஸ் பண்ணீங்க, இன்னைக்கே அந்த கேமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க முடியாது. என்னோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வேற சார். என்னோட விஷனுக்கு ஆட் ஆன் கோர்ஸ் தான் சார் உங்களுக்கு. சார் இதுல என்ன மாற்றம் இருக்கு சார்? இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் இன்னும் மெருகேற்றுறேன். இன்னைக்கு ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு காலத்துல கம்பெனிக்கு இருங்க, ஒரு காலத்துல கம்பெனிக்கு சிஇஓன்னு ஒண்ணு இருப்பாங்க, அவர் தான் எல்லாமே. ஆனா இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் சிஇஓ இருக்கான்.
அதனால வந்து அந்த அப்பனால வந்து தப்பா ஏன் சார் ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருந்தாரு, கட்டமைச்சிருந்தாரு, இன்னைக்கு ஏன் சார் எல்லாரும் பிரிச்சு கொடுக்குறாங்க? கேட்க முடியும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு விஷயத்தையும் மெருகேற்ற வேண்டியிருக்கு, அதற்கு எக்ஸ்க்ளூசிவா பண்ண வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது வந்து அவங்க எல்லாம் வந்து கம்பெனியோட பார்ட்டா இருப்பாங்க. நீங்க சொல்ற இதே மாதிரி இந்த கம்பெனியோட கட்சியில அவங்க உறுப்பினராக இருப்பாங்க. பிரசாந்த் கிஷோர் கட்சியில உறுப்பினராக இருக்காரு. எந்த கட்சி? எதுல? தாவேக்கால உறுப்பினர். எதுக்கு இருக்கணும் சார்? என்ன சார் நீங்க பேசுறீங்க சார்? இப்போ ரொம்ப சிம்பிளா கேட்கறேங்க, இப்படி புரிய வைக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு உடம்பு சரியில்லை, வழக்கமான ஒரு டாக்டர் பார்க்குறாரு, சரிங்களா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்றாங்க. ஆனாலும் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வருவார். எதுக்கு வர்றாரு? அதுதான் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் அவரை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா உயிர் முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட்டாக பண்ணி காப்பாற்றி அவங்கள வெளியில் கொடுக்க முடியும், உடம்பு சரி பண்ணிவிட்டு அவங்களை எப்படி அனுப்ப முடியுன்ற அந்த பாயிண்ட் ஜோனில் தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? எதுக்கு சார் தேவை? நீங்கள் அவர் ஏன் சார் வர வைக்கிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயியா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விஷயம், அதை போல ஒரு கட்சி என்பது இட் இஸ் நாட் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, அது ஓவரால் ஒரு சமுதாயத்துக்கே தேவைப்படுது. அப்போ அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லோரையும் தன் பக்கம் வசிக்கணும் அப்படின்னா ஒரு உயிரை எப்படி காப்பாற்றணுமோ தான் வெற்றி பெறதுக்கு அந்த மார்க்கெட்டிங் பண்ணி இது மார்க்கெட்டிங் போய் எப்படி சொல்றீங்க? ஸ்ட்ராட்டஜி பண்ணி மார்க்கெட்டிங் போய் எப்படி சார் சொல்றீங்க? சார் பிராண்டிங் பண்றதானே சார் இது. சார் தவறு புரியவே இல்லை நீங்க பேசுறது. பிராண்டிங் வந்து எப்படி வரும்? எம்ஜிஆர் மாதிரி பிராண்ட், எம்ஜிஆர் அவசியம் இல்லை சார், எம்ஜிஆர் மாதிரி நீங்க அவசியம் இல்லை சார், அவசியம் இல்லை சார், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், அன்னைக்கு ஒரு காணொலியில தான் பேசினாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எம்ஜிஆர் வந்து மைக்க பிடிச்சி போனாரு, கலைஞர் அண்ணாவும் தெருமுனை கூட்டம் போட்டாரு, நீங்களும் தெருமுனை கூட்டம் தான் போடணும். விஜய் அவர்களே சொல்றாரு, நான் வாழ்க்கையோட உச்சத்துக்கு அடைஞ்சிட்டேன், என்னோட கேரியரோட உச்சத்தை தொட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. உச்சத்தை தொட்டவருக்கு பிராண்டிங் தேவையா? அவர் யார் சார்? என்ன சார் பிராண்டிங் இது? எனக்கு புரியல. விஜய்க்கு இங்க பிராண்டிங் பண்ணலையே, கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி திட்டங்கள் தானே போடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுங்க. இப்ப இங்க என்னன்னா ஒருத்தர் வராரு, நான் அதை தான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர் பாக்குறாரு, கட்சி நடத்துறதுக்கு இல்ல சார், கட்சியை நடத்துறதுக்கான அறிவுரைகளை வாங்கிக் கொள்வது, அதுதான் ஸ்பெஷல் டாக்டர். அப்ப விஜய்க்கு எதுவும் தெரியாதுங்கிறீங்க சார். ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வராரு, அப்ப அந்த டாக்டருக்கு ஒண்ணும் தெரியாது. டாக்டர் வேற, நிறுவனத்தோட ஓனர் வேற, நிறுவனத்தோட ஓனர் வேற, நீங்க ரெண்டுக்குமே ஹையர் பண்ணி ஓனரா இருக்கிறவங்க டாக்டர் கிடையாது, ஓனர் எவனோ ஒருத்தன், ஆனா உள்ள ஹையர் பண்ணி வச்சிருக்கோம் டாக்டர். இவருக்கு நிதி எங்க இருந்து சார் கொடுக்குறீங்க சார்? அவர் சம்பாதிக்கிற காசு அவர் செலவு பண்றாரு சார். இது என்ன சார் கேள்வி? 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்காரு சார். ரெண்டாவது மனுஷன் 80 கோடி கட்டியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 350 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காரு, 400 கோடி சம்பாதிச்சிருக்காரு. திமுக கடந்த முறை கிட்டத்தட்ட 3000 கோடி கிட்ட வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்ததா சொல்றாங்க. அது என்ன தெரியும் சார்? நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன் 1000 கோடி காசே வாங்கல. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, பண்ணிருக்கலாம். அவர் நீங்க சொன்னீங்க இல்லையா 2021 நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தப்பான ஒருத்தர்கிட்ட ஆட்சியை கொடுத்து இந்த தமிழக மக்களுக்கு நான் ஒரு பெரும் துரோகத்தை செஞ்சுட்டேன், அதை பிராயச்சித்தம் தேடுறதுக்காக ஒரு நல்லவனுக்கும் ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீயா கூட பண்ணி கொடுக்கலாம். அவர் ஃப்ரீயா பண்ணி தர்றாரு. அப்ப ஒரு ஆதவ ஒரிஜின் இருக்கு. ஆதவ ஒரிஜின் கட்சியில வந்திருக்காரு இல்ல? ஆதவ ஒரிஜினும் பிரசாந்த் கிஷோர் அவர் தானே கொண்டு வர்றாரு. ஆதவ ஒரிஜினோட பேக்ரவுண்ட் நீங்க பார்க்கும்போது லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மருமகன் தான். அவருக்கும் எப்படி ஃபண்ட் வருதுலாம் இருக்குல்ல. இப்ப நீங்க ஆதவ அர்ஜுன் இருக்கார்ல, சரி, இப்ப நீங்க ஊழலை ஒழிக்கணும், நான் வந்து சார் ஆதவ அர்ஜுன் எத்தனை கோடி கொடுத்தாரு சொல்லுங்க? கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஃப்ரீயா தான் பண்ணி தராரு. சொல்லுங்க எவ்வளவு கோடி கொடுத்திருக்காரு? 560 கோடி சார், முடிக்கிறான். 660 கோடி ரூபாய் வந்து திமுக ஃபண்ட் பண்ணதா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல கணக்கு காமிச்சிருக்காங்க. தாவேக்காக்கு எவ்வளவு கொடுத்தாரு கணக்குல வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம் சார். இன்னொன்னு என்னன்னா, இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டி நவ், அவர் பார்ட்டி மெம்பர், இஸ் பீன் பொதுச் செயலாளராக உட்கார்ந்துருக்காரு, பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ல இருக்காரு. புரியுதுங்களா? பிரசாந்த் கிஷோர் அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு கேள்வி யாரை பத்தி, ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர், ரெண்டுத்துக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? அவர் மெம்பரான்னு கேட்டீங்க. இல்ல சார் மெம்பர் இல்ல. ஓகே, மெம்பர் இல்ல. இவரோட வீடு, அவரோட கட்சி, அவருக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், காசை கொடுக்கலாம் கொடுக்காம. சார் என் கட்சியில நான் காசு போடுறேன் சார், தமிழ்நாடுல என் கட்சிக்கு என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. புரியுதா? அது ஏன் இஷ்டம், என் கட்சிக்கு நான் இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏன் வந்து விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு தயங்குறாரு? சமீபத்துல கூட ஆளுநர் சந்திச்சுட்டு வெளியே வந்து, நான் முன்னாடியே சொல்லிட்டோம், வெளியில வந்தப்ப ஆளுநர் சந்திச்சு வெளில வந்தப்ப பிரஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, இவர் வந்துட்டு இறங்கிட்டு கை காமிச்சிட்டு போயிறாரு. ஏன் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காது? யார் சொன்னா பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு?
பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு தான் இருக்கு. எப்ப சந்திச்சிட்டு சார் உங்களை பொறுத்த மட்டும் அதான் சொல்றேன்ல, நீங்க தனியாக சந்திக்கிறது இல்ல சார். பத்திரிகையாளர்னா என்னன்னா நீங்க எல்லாம் நின்று கேள்வி கேட்பீங்க, அது பதில் சொல்லணும். பத்திரிகையாளர் சந்திப்புன்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு சார். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் உங்ககிட்ட வரேன், நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புன்னு என்ன கேக்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதை என்ன பண்ண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? அவரே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். தட் இஸ் த டெக்னாலஜி. சோஷியல் மீடியா டெக் இன்னைக்கு மாறிடுச்சு சார். டெக்குக்கு அந்த டெக்கை அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு சார் அவரு. இன்னொரு விஷயம் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ அப்படி வைக்கிறது வந்து அவர் இருங்க வரேன் இருங்க. ரொம்ப சிம்பிள். இதுதான் மெயின் எனக்கு தெரிஞ்சு. அவரு மீடியாவை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அவர் எல்லாமே மூலமா இன்ஸ்டா, ட்விட்டர், யூடியூப்ஸ்னு எல்லாத்துலயுமே அவங்களோட சேனல்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே ஃபிளாஷ் நியூஸ் ஆயிட்டு இருக்கு. அவர் சொல்லாம எப்படி வரும்? ஏதோ ஒரு விதத்துல நான் சொல்றது அதான் சொல்றேன். there are different modes of reaching people through media. அது ஒன்வே அது எடுத்துருக்காரு, நீ கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் வரேன். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நேர்மையான கேள்விகள் கேட்பீங்களா? அவங்க ஐடியாவை கேட்பாங்க. இருங்க சார். இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரெண்டு விஷயம். பரந்தூர் விமான நிலையம் போனாரு, அதே மாதிரி அது கூட சந்திக்கல. இப்ப நாங்க உங்களுக்கு பரந்தூருக்கான விஷயம் சொல்லணுமா இல்லாட்டி வந்து ஆளுநருக்காக சொல்லுமா? பத்திரிகா சந்திப்பு தான் நான் கேட்கிறேன். சூப்பர். ஏன் சந்திக்க மாட்டேங்குது? ஓகே ஃபைன். இப்போ பரந்தூர் விமான நிலையம் போயிருக்கு. பரந்தூர் விமான நிலையம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. இப்ப நீங்க பத்திரிகையாளர்லாம் போறீங்க. நீங்க போயிட்டு சார் இந்த பரந்தூர் விமான நிலையத்துல என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நீங்க எதிர்க்கிறீங்க, இதை மட்டும் தான் நீங்க கேட்பீங்களா? இது மட்டும் தான் நீங்க கேட்பீங்களா? அதையும் சொல்லிட்டார்ல அவரு, அதையும் சேர்த்து. ஆனா நீங்க என்ன கேட்பீங்க தெரியுமா? சார் சென்ற வாரம் உதயநிதி இதை பற்றி உங்களிடம் சொன்னார்களே, இதுக்கு உங்க கருத்து என்னன்னு கேட்பீங்க. வர இருங்க சார். அததான் விஷயம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் அதர் பார்ட்டிஸ், அதர் லீடர்ஸ். அவர் என்ன நினைக்கிறாரு? அவரை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன், ஒரு பிரச்சனைக்காக. அப்ப இப்ப என்ன ஆகும்னா, இது உதயநிதி அப்படி சொன்னாரா, இவர் ஒரு விஷயத்த சொல்லாம போனா அதுக்கு வேற மாதிரியான ஒரு எதிர்வதை வரும். சொல்லாம பயந்துட்டாரு போனார், அப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா கேட்கும் போது அது மரியாதை. ஒரு பத்திரிகையாளர் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா அது மரியாதை கிடையாது. அப்ப கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லுவார். உடனே என்ன ஆகும்? பிளாஷ் நியூஸ் வந்து பரந்தூர் விமான நிலையம் பத்தியோ அரிதா பத்திய பிரச்சனையும் இருக்காது. உடனே விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை இவ்வாறு தூத்தினார், இவ்வாறு விமர்சித்தார் அப்படின்னு வரும். உடனே அங்க ஒரு கவுண்டர். இதுதான் 4-5 நாள் டிபேட்டிங்கா போகுமே தவிர அந்த பிரச்சனை நடக்குது இல்ல, அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வோ அந்த பிரச்சனையோட வீரியம் எந்த அளவுக்கு எழுன்றது டைல்யூட் ஆயிடும். இது மீடியா கண்டு பயமே கிடையாது. நீங்க மீடியா கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வருவாரு அவரு. இன்னைக்கு இந்த மோட் எடுத்திருக்காரு. இது காலமாதிரில வரும் சார். இப்ப கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களோட ஆபீஸ் பேரஸ் எல்லாத்தையுமே வந்து சொன்னாரு. 1 வருஷமா எதுவுமே அறிவிக்கல. அதனால என்ன, அந்த 1 வருஷம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. எப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கணும், எப்படி பண்ணணும், ஓகேவா? சோ இப்ப மீடியாக்கள் நீங்கள் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை மட்டும் கேட்பாங்க, ஒரு சாராக இல்லாமல் நடுநிலைவாதிகளாக இருப்பீங்கன்ற அவருக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பா மீடியா பார்க்க போறாரு. அதுதான் காரணமான்னு எனக்கு தெரியாது. நான் இப்படிதான் யோசிக்கிறேன். வரும் காலங்கள்ல மீடியா பார்ப்பாரு. எப்படி இப்ப மார்ச் ஏப்ரல்ல இருந்து இறங்க போறாராம் களத்துக்கு இறங்கினா கண்டிப்பா கேள்விகள் கேட்கப்படும். கண்டிப்பா அந்த இடத்துல அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை அவர் சொல்லலாம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வியூஸை கூட அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சொல்லலாம் கரெக்ட் இல்ல அந்த பையன் சொல்றது. நாளைக்கு போய் நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது பரந்தூர் விமான நிலையத்திலயோ இல்லாட்டி அரிதாப்பட்டிக்கே நாளைக்கு போறாரு. அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, தம்பி நான் அரிதாப்பட்டி மேட்டருக்கு வந்திருக்கேன், நீ அதை மட்டும் கேள்வி, அது பதில் சொல்றேன், அதுக்கு வேற ஒரு கலர் இருக்கு, அங்க பேசுவோன்னு சொல்லி மாற்றக்கூடிய, நடுநிலைவாதிகளாக மாற்றக்கூடியதையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவர்கிட்ட இருக்கு. இப்ப அவரு தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவும் இல்லை, அவர் வந்து வெளியில வர மாட்டேங்கிறாருலாம் செய்தியில் வந்துட்டு இருக்குல்ல. ஏன் திடீர்னு திமுக குறித்தோ இல்லை வந்து வேற அதிமுக குறித்தோ காங்கிரஸ் குறித்தோ தீவிரமான எதிர்பிரச்சாரம் இல்லாத நேரத்துல திடீர்னு நாம் தமிழர் மேல ரொம்ப காட்டமான ரிப்ளை கொடுக்குது? என்ன காரணம்? யார் கொடுத்தா? தாவேக தரப்புல இந்த சமீபத்துல கொடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் பேசினது யாரு? இல்ல கொள்கை பரப்பு செயலர் சம்பந்தம் பேசினது யாரு சார்? சீமானவர்கள் பொதுப்படையா சார். அதுக்கு அவர்களோட தோழர்கள் கொடுக்கதான் செய்வாங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்களும் இப்படி சொல்லுவோம். அது என்ன வார்த்தைகள்ல பேசுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு இருக்கு. விஜய் அவர்கள் ஒருத்தரை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக இன்னொருத்தர் சிறுமைப்படுத்த. விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே மாநாடுல சொன்னது என்னன்னா, நாங்க வந்து டீசெண்டா தான் பேசியிருக்காங்க. அவர் ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லியே, ஐயா நீங்கள் திருநிதி வார்த்தை செய்யறீங்க, அவர் சொந்த காசுல செய்யறாரு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம். திருநிதியில என்ன சார் தப்பு இருக்கு? தப்பா ஒன்றும் சொல்லியே. அப்பதான் சார் நீங்க திருநிதி வாங்கி சொல்லும் போதே நீங்க திருநிதி தப்புங்கிற மாதிரி தானே சார். யார் சொன்னா? அந்த
நீங்க சார் உழைச்ச காசு அவர் செலவழிக்கிற. அப்ப நீங்க பணக்கொழுப்பு நீ ஏன் சொன்னீங்க? அவரை போய் கேளுங்க, அவருக்கு ரைட்ஸ் இருக்கா பணக்கொழுப்பு சொல்லாமா? சார் நீங்க சம்பாதிச்ச காசு சார், நீங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணுவீங்க சார். நீ ஏன் அப்படி செலவு பண்ற நான் கேட்க முடியும்? திமிர் பிடிச்ச அலையிறியா நான் கேட்க முடியுமா? இல்ல அவர் சீமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்து நீ வந்து பிரச்சாரம் பண்ணவா, எல்லாத்தையும் நல்லது பண்ணு, அதை வச்சுட்டு நீ மக்கள்கிட்ட போ, அதை விட்டுட்டு நீ வந்து தேவையில்லாது. சார் அவர் யார வேணாலும் சட்டம் இருக்கா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க கூடாதுன்னு? இட் இஸ் இல்லீகல். ஒரு யூக அமைப்பாளர் வச்சு கூடாதுன்னு சட்டம் இவரு வச்சிருந்தாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றது? இவர் வச்சது 2020 இருக்கு சார், வெப்சைட்லயே இருக்கு. சரி 49 மக்கள் கிட்ட தானே போனோம். ஏன் சார் 49 லட்சம் ரூபாய் போன எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிருக்காரு மீடியாக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு? நீங்க சொல்ற பாயிண்ட் சொல்லுங்க சார், அதை விட்டுருங்க சார். ப்ரூஃப் இல்ல. 49 லட்சத்துக்கு ப்ரூஃப் இருக்கு. மீடியாக்கு 49 லட்சத்துக்கு ப்ரூஃப், மீடியாக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்றது இது இல்லீகல். இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட இது. ஆனா ஸ்ட்ராட்டஜி இது லீகலா? ஆமா, ஸ்ட்ராட்டஜி கமிஷனோட லீகல் இல்ல, இல்லீகல் கிடையாது. இஸ் இட் இல்லீகல்? ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கிறது இல்லீகல் சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுங்கிறது நீங்க அது அவங்க இஷ்டம், அது அவங்க கெபாசிட்டி பொறுத்த மாதிரி இருக்கு. யாரும் வச்சுக்கலாம் சார். யுஎஸ்ல வச்சிருக்க எல்லா கண்ட்ரில வச்சிருக்காங்க, எல்லா முதல்ல வச்சிருக்காங்க. தமிழ் மோடி வச்சிருக்காரு, திமுக வச்சிருக்கு, அதிமுக வச்சிருக்கு, எல்லாரும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் மாற்றி வருவேன்னு சொல்றேன். அதாவது நீங்க எதை பத்தி பேசணும்? ஊழலை பத்தி பேசுங்க, நேர்மையா எப்படி இருப்பாருன்னு கேளுங்க. என்ன செய்ய போறாரு இத பத்தி பேசுனீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஆட்சி ஒருத்தங்கள கொடுத்துட்டீங்க, அவன் டெய்லி கொள்ளடிச்சிட்டு இருக்கான், கோடி கணக்குல காசு போயிட்டு இருக்குது, அத பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு விமர்சிக்கிற தாவேக ஆதரவாளர்கள், தாவேக உள்ளவங்க ஏன் அதிமுகவையும் ஏன் வந்து காங்கிரஸ் விமர்சிக்க? யார் ஆட்சியில இருக்காங்க? ஆட்சியில வந்து திமுக தான் சார். ஏன் காங்கிரஸ் ஊழல் கட்சி? ரொம்ப சிம்பிள் சார், காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்ல, அதிமுக ஊழல் கட்சி. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். முதல் இடத்துல இருக்கு திமுக, ரெண்டாவது இடத்துல இருக்கு தாவேக. கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மூணாவது ஈக்குவலா கொடுத்துட்டாங்க. 26% நாங்க கொடுக்கல, அவருக்கு நம்ம இவங்க கொடுக்கல. ஒரு ப்ரோ பிஜேபி, ஒரு மிகப்பெரிய நெறியாளர், ஒரு இதோட இதுல இருந்தாரு. அவரை வந்து சாணக்கியரா பார்த்தாங்க, அந்த அளவுக்கு இருந்த ஒரு நெறியாளர் அவரு இப்ப தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சிட்டாரு. ஊடக வேளாளராக இருக்கும்போது அவர் ஒரு சாணக்கியரா பார்த்தது ஒரு பெரிய, அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு வெளியில வந்தவர் அவரே 26% கொடுத்திருக்காரு. இதுவும் திமுக, அதிமுகவும் திமுக தாவேகாவும் இரண்டும் ஒரே சமநிலையில இருக்குன்னு எப்போ அவர் கொடுத்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு களத்துக்கே வரல. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட செகண்ட் பொசிஷன் வந்துட்டாங்க. செகண்ட் பொசிஷன் வந்தவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் நோக்கி தான் சார் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன். எனக்கு முன்னாடி ஓடுறவன் எதிர்க்கிறது தான் சார் ஓடிட்டு இருப்பான். அவனை எப்படி தோக்கடிக்க? இருங்க சார், பின்னாடி ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிச்சு. நேத்து கூட இந்தியா டுடே ஓட்டர் வந்து திமுக தான் வந்து பயங்கர யார் இல்லன்னு சொன்னா 40-40 ஜெயிப்பாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க சார், கருத்து கணிப்பு சொல்லுவாங்க சார். கருத்து கணிப்பு வச்சு தான் நான் பேசிட்டேன். 2011 திமுக தான் ஆட்சிக்கு வரும்னா கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு வச்சு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அந்த கருத்து கணிப்புலாம் 2வது பொசிஷன்ல இவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? 2வது பொசிஷன் இவருக்கு கொடுத்துருக்காரு. இவர் முதல் பொசிஷன் யாரு இருக்காரு தேடியோட, அப்படியே இல்லைன்னா 4வதுலயே இருக்காரு வச்சுப்போமே. இருங்க 4வதுலயே இருக்காரு வச்சுக்கீங்களேன். அப்ப அவர் என்ன பண்ணும்? முதல்ல எவன் இருக்கணும் அவனை தட்டினாலும் நான் முதல்ல எடுத்து எல்லாருமே சார் 10 பேர் ஓடுறான்னா கூட முதல்ல அவர் தான் சார் எல்லாரும் ஓடுவான். ஏன் காங்கிரஸையும் அதிமுக விமர்சிங்க? அதான் சார் கேள்வியில சொல்றேன். அவங்க இல்லவே இல்லை, ஆட்சியாளரை பத்தி எதுக்கு பேசணும்ன்ற. இப்போ நான் என்னோட கேள்வி நான் சொல்றேன், யார பத்தி மாற்றுன்னு உள்ளவங்க எல்லாவற்றுக்கும் மாற்றதான். நீங்க ஏன் சார் வந்து நீங்க அவர் பேர் என்ன வாசன் ஜி.கே. வாசன் பத்தி எதுவுமே பேச மாட்டேன். ஜி.கே. வாசன் ரேஸ்ல கிடையாது சார். யார் ரேஸ்ல முடிஞ்சிருச்சா? நீங்க எலெக்ஷன் சந்திக்கல, ஒரு ஓட்டு கூட வாங்கல, அது பண்ணீங்க. அந்த ரேஸ்ல முதல்ல எடுத்த நோக்கி ஜி.கே. வாசன் கூட்டணி கட்சிகள்ல ஒருத்தர். ஆனா கூட்டணி தலைமைகளை நீங்க அதான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சார் சொன்னீங்க அவரு 1000 பேர் 1000 சொல்லுவான் சார். அவரு வந்து எலெக்ஷன்ல நின்ட்டாரா, எவ்வளவு போட்டு வாங்கினாரு, இதெல்லாம் கேட்டீங்க. எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்கி இந்த அளவுக்கு 20 வருஷமா கட்சி 20-30 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிற ஜி.கே. வாசன் பத்தி ஏதாவது பேச்சு வருதா? வரல. ஏன் இவரை பத்தி பேச்சு வருது? அப்ப ரேஸ்ல இருக்காரு, நீங்களே ஒத்துக்கிறீங்க. விஜய் பத்தி சொல்ல நான் வந்து எடப்பாடி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா மறுபடியும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்று ஆட்சியில் இருப்பது திமுக. ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக இருந்திருந்தால் அவர்களை பத்தி தான் விமர்சிச்சிருப்பாங்க. பாயிண்ட் என்ன? அந்த எண்ட் பாயிண்ட் கட்சிக்கு மாற்றாக, இந்த 2 கட்சி மாற்றாக நான் வரேன், முதலமைச்சர் வேட்பாளரா வரேன். முதலமைச்சர் ஏற்றுதான் சார் 60 வருஷமா ஆட்சி பண்ண திமுக அதிமுகவுக்கு மாற்றா வரணும்னு சொல்றீங்க. ஆனா நாங்க திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்றீங்க சார். அவங்கதான் இல்லன்றாம நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஓவராலா திராவிட அரசியல் ஊழல் எடுத்து வச்சேன். மறுபடியும் அதுதான் நான் சொல்றேன். நீங்க சார் அதுதான் மறுபடியும் சொல்றேன். இப்ப இல்ல சார், இன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட்லயே இன்னும் 4% இறங்கிடுச்சான் அவங்களுக்கு. இன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட்லயே 23ல இருந்து 19 வந்துட்டாங்க. இன்னைக்கு
அவங்க இறங்கிக்கிட்டே தான் போறாங்க. 26 எலெக்ஷன்ல அது 15 கீழே போயிடும். அதுல இருந்து ஒரு 5% ஓட்டு அவர் வாங்கிட்டு போயிடுவாரு. சார் இன்னைக்கு ஏன் சார் ஊடகங்கள் மற்ற விஷயங்கள் ஏன் சார் அவர் யார் மேல வந்துட்டு இருக்கு? ஏன் சார் கமலஹாசன் பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? சரி வச்சுப்போம். கமலஹாசன் திமுகவோட ஐக்கியமாயிட்டார் சார். ஐக்கியமாயிட்டாரு. என்ன இருந்தாலும் பேசணும். திமுகவோட ஐக்கியமாயிட்டார். என்ன இருந்தாலும் பேசணும்ல. ஏன் பேசல? திமுகவோட ஐக்கியம் ஏன் பேசுறது இல்ல அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சாரு, மாற்றம் வந்தாரு. இன்னைக்கு தனி கட்சி தானே அது. இன்னைக்கு தனி கட்சி தானே. கூட்டணி தான் நிக்கிறீங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அதே கூட்டணியில இருக்க திருமா பத்தி எல்லாரும் பேசுறீங்கல்ல. ஏன் கூட்டணி பேசு? அப்ப கூட்டணி கட்சி தானே இவரு காங்கிரஸும். ஏன் காங்கிரஸ் பத்தி திருமாக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுதான் முடிஞ்சிருச்சு. விஜய் நாக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ இருக்கனால நீங்க கேள்வி கேக்குறீங்க. அதனால இவங்க அவங்கன்றல நீங்க இப்ப கமலஹாசன் இப்ப கூட்டணின்றீங்களா திமுகல. காங்கிரஸ் எதுல இருக்கு? அதே திமுக கூட்டணியில இருக்கு. அப்ப ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இல்ல மத்தியில காங்கிரஸ் ஒரு கூட்டணி இந்தியாவோட கூட்டணியோட தலைமையில இருக்குல்ல சார். சார் திமுக கூட்டணியில இருக்கா இல்லையா காங்கிரஸ்? தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி அவ்வளவுதான். இவர் ஆரம்பிச்ச கட்சி இந்த தமிழக வெற்றி காங்கிரஸும் ஒன்னு ஸ்டேட் ஒன்னு சென்ட்ரல். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் சென்ட்ரல் இருந்துச்சுன்னா அவங்க எதிர்த்து ஈழப்படுகொலையில தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் பற்றி ஈழப்படுகொலை தாவேக்கோட அந்த கேள்வி நீங்க அவங்க உட்கட்சி கிட்ட தான் கேட்கணும். ஆதரவு கட்சி கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே. ஏங்க அததான் யார் சொன்னாங்க? அவங்க எதுவுமே சொல்லலையே. மீனவர்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் போராடிட்டு ஈழ இனப்படுகொலை சார் சொல்றேன். இந்த கேள்வி இதற்கான தெளிவான பதில் கரெக்டான பதில் அவங்க தான் கொடுக்கணும். இல்ல பயப்படுறாங்களாங்க. அவங்களை கேளுங்கன்ற எதுவா இருந்தாலும் அவங்களை கேளுங்க. அவங்க கட்சி ஆட்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க வர மாட்டாங்க. அதுதான் அவங்க திறமை. அவங்க எல்லார்கிட்டையும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சைலாமணி கொடுக்குறாரு, அவர் ஜெகதீஷன் கொடுக்குறாரு, ரமேஷ் மத்தர் கொடுக்குறாரு, எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தாராளமா கேளுங்க. நீங்க இப்ப சிஐஏ எதிர்த்தாருன்னு சொல்றீங்க. அந்த சிஐஏ எதிர்த்தாரு, எதுக்காக எதிர்த்தாரு அவரு? அதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன சுட்டி காமிச்சாரா இல்லையா? தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. அவர்களுக்கான நிலைப்பாடை தெளிவாக இந்த சிஐஏல கொடுக்கல. அதை அவர்களை ஓரவஞ்சகமாக அவர்களை நீங்க உள்ள கொண்டு வரல. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணோம். இப்படிப்பட்ட ஒரு சிஏ நீங்க தமிழக அரசு ஆதரிக்க கூடாதுன்னு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் பேசுறீங்க. நான் சொல்றது ஈழ இனப்படுவது கண்ணுக்கு முன்னாடி 2000 அதான் சார் சொல்றேன். அந்த இஷ்யூவை இந்த பேஸ்ல வரும்போது இது ஏன் நீங்க கணக்கில் எடுக்கலாம் தான் சார் வச்சு கண்டிப்பா இதுக்கு முக்கியமான அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. இதற்கு நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வேற நான் கொடுக்குற எல்லா பதில்களுமே அவர்கள் ஆதரவான பதிலை என்ன ஸ்டாண்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுதான் சொல்றேன். அது தவறு இருந்தா தவறையும் சுத்தி காட்டுறோம். நாங்க கரெக்டா இருந்தா கரெக்டா தெளிவா தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதனால உள்கட்சியோட பாலிசிஸை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி பிரதர்.